Okay, Bismillahirrahmanirrahim. Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya wal mursalin. Amma ba'd. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh. அவங்களோட எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே. முதலாவதாக இது கடந்த 2019-2020 ஆண்டு வினாபத்திரத்தில் இருக்கின்ற அதே ஃபார்மட்ல தயாரிக்கப்பட்ட என்னுடைய இரண்டாவது மாடல் பேப்பர். நான் ஏற்கனவே செமினார்ல இன்னொரு மாடல் பேப்பர் செஞ்சுக்கிறேன். இன்ஷால்லா நான் அதை குரூப்பை ஷேர் பண்ணேன். ஏற்கனவே செய்யாதவர்கள் அதையும் இன்ஷால்லா செய்து பாருங்க. நாங்க இப்போது இந்த கேள்விகளை பார்ப்போம். நீங்க இதுல பாருங்க, எத்தனை நகு கேள்விகள் வந்திருக்குது, எத்தனை சர்வ் கேள்விகள் வந்திருக்குது, என்னென்ன பகுதியிலிருந்து தகவல்கள் கேட்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களை மாணவர்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த பாடத்தை நாங்கள் அதாவது இந்த பேப்பரை நாங்கள் செய்கின்ற போது மாணவர்கள் உடைய கையில் இருக்கின்ற அந்த வினாபத்திரத்தை பார்த்து தேவையான விடயங்களை குறித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் நேரடியாக இந்த வினாபத்திரத்துக்கு செல்வோம். அஜிப் அன் ஜமீஇல் அஸ்இலத்தில் ஆத்தியா பிக்தியாரில் ஜவாபிஸ் ஸஹீஹ். சரியான விடையை தெரிவு செய்வதன் மூலமாக கீழ் வருகின்ற அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும். 50 கேள்விகளுக்கும் விடையளிக்க வேண்டும். முதலாவது கேள்வி, இது அல் ஹர்ஃபு ஷம்சி அல்லது அல் ஹர்ஃபுல் கமரி, அந்த பகுதியிலிருந்து வருகின்ற ஒரு கேள்வி. நான் இந்த பகுதியெல்லாம் டீப்பா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறது இல்லை என்றால் இது மிக சிம்பிளான அடிப்படையான சில விஷயங்கள். பாருங்க, இக்தர் அல் கலிமத்தில்லதி தப்தஉ பில் ஹர்ஃபி ஷம்சி. இதுக்கு மிக சரியான விடை எதுன்னு சொன்னால் இரண்டாவது விடை தான் சரி. அத்தீமோக்ராசியா, அல் பர்லமான், சரி, அல் மைதான், அல் இன்டர்நெட், அல் பிஆ. இது அல் ஹுரூஃபுல் கமரியா. அல் ஹுரூஃபுல் கமரியான்னு சொல்றது ஒரு சொல்ல நாங்கள் ஒரு சொல்லோடு, ஒரு நக்கிராவான சொல்லோடு அலிஃப்லாமை சேர்த்தால் அந்த லாமுல் இருக்கின்ற சுக்கூன் தெளிவாக மொழியப்பட்டால் அது அல் ஹுரூஃபுல் கமரியா. அதே நேரம் ஒரே சொல், அந்த சொல்லோடு நாங்கள் அலிஃப்லாமை சேர்த்தால் நக்கிராவான சொல்லை மாரிஃபாவாக மாற்றுகின்ற போது அங்கு அந்த லாமுல் இருக்கின்ற சுக்கூன் அந்த சொல்லில் முதல் எழுத்தோடு நுழைந்து அந்த சொல் சத்து செய்யப்பட்டால் அது அல் ஹுரூஃபு ஷம்சியா அத்தீமோக்ராசியா என்பது அல் ஹுரூஃபு ஷம்சியாவாக அல்லது ஹர்ஃபு ஷம்சியாக இதுல இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, உத்குர் அல் ஜம் அல் முனாசிப் பிகலிமத்தி கானூன். கானூன் என்ற அந்த சொல்லுடைய பன்மை சொல் என்ன? கானூன் என்றது சட்டம். நாங்க சொல்றது கானூன் சொல்றது சட்டம். அதுல பன்மை கானூனாத்துன், அதே போன்று கனானி, கவானி, கானூனூன. சரியான விட மூன்றாவது கவானீனு. இது கைரு முன்சரிஃபான ஒரு சொல். கவானீனு தான் நீக்கும், கவானீனு வராது. சரியா? மக்கத்து, அஹ்மது போன்று அந்த மதாரிசு போன்று கவானீனு உண்டு அஸ்மாஉல் மம்னூஆ மின ஸர்ஃப்ல வருகின்ற ஒரு சொல், ஒரு ஜம். ஜம்மு தக்சீரும் கூட. ஓகே, அடுத்தது ஐயின் அல்லஃப்ல தால்ல அலல் முஅன்னஸி ஃபீ மா யலி. இது பெண்பால் சொற்களை இனங்காணுகின்ற விடயத்தில் வருகின்ற ஒரு கேள்வி. அல்லஃப்லு தால் அலல் முஅன்னஸ், பெண்பால் சொல். உங்களுக்கு தெரியும், பெண்பால் சொற்களை இனங்காணுவதற்கு அரபு மொழியில் பல வகைகள் காணப்படுகின்றன. முதலாவது தாஉத் அனீஸ் அல் மர்பூத்தா, குண்டு தாண்டு சொல்லுவோம். ஷஜரத்துன், குல்லியத்துன், அது பெண்பால். அதுல மிக முக்கியமாக நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஹன்சலா, ஹம்சா போன்ற சொற்கள் அது தாஉத் அனீஸாக இருந்தாலும் கூட அது பெண்பால் சொல்லாக கருதப்பட மாட்டாது. அது ஏன்னு சொன்னால் அது ஆண்பாலை சுட்டி காட்டுகின்ற சொல். ஹன்சலான்றது ஒரு ஆண், ஹம்சான்றது ஒரு ஆண். எனவே அது பெண்பால் சொல் அல்ல என்பதை நாங்கள் இஸ்திஸ்னா விதிவிலக்காக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தாஉத் அனீஸ் அல் மர்பூத்தா. அதே போன்று எங்களுக்கு தெரியும் பெண்பால் சொற்களை இனங்காணுவதற்கு இன்னொரு வகை இருக்கின்றது. சோடி உறுப்புகள். சோடி உறுப்புகள் அனைத்தும் பெண்பால். இங்கேயும் இந்த விட மூன்றாவது
இந்த மூன்றாவது கேள்விக்கான விட சாக்குல். சாக்குல் சொல்றது குதிகாலுக்கு சொல்வது அல்லது காலுக்கு நாங்க சொல்லுவோம். குதிகால் தான் அதுக்கு சரியான கருத்து. சாக்குன்றது இரட்டை உறுப்பு, சோடி உறுப்பு, முஸ்தவஜ். எனவே இங்கே சோடி உறுப்பாக இருக்கின்ற நஅலுல் செருப்பாக இருக்கலாம், முதுனாக இருக்கலாம், ஐனாக இருக்கலாம், சோடி உறுப்புகள் பெண்பால். அதே போன்று நாடுகள பெயர்கள் ஸ்ரீலங்கா, அமெரிக்கா போன்ற அந்த சொற்களும் பெண்பாலாக இருக்கின்றன. அதே போன்று பெண்பால் இனத்தை சுட்டி காட்டுகின்ற சொற்கள் உம்முன், உஹ்துன், அது தானிஸ் வராவிட்டாலும் அது பெண்பாலை பெண் இனத்தை சுட்டி காட்டுகின்ற சொல் பின்துன், உஹ்துன், உம்முன் போன்ற சொற்களும் பெண்பால் சொற்களாக இருக்கின்றது. அது குல்லு ஜம்இன் முஅன்னஸ் என்ற ஒரு பகுதியும் இருக்கின்றது. அனைத்து அகருமை பன்மைகளும் ஒருமை பெண்பால். கலமுன் அக்லாமுன், மதரசத்துன் மதாரிசு, மதாரிசு என்பது பெண்பால். கலமுன்றது ஆண்பால் ஒருமை, ஆனால் அக்லாம்ன்றது பெண்பால். அனைத்து அகருமை பன்மைகளும் ஒருமை பெண்பால். இவ்வாறு அதே போன்று இன்னொரு வகை இருக்கின்றது. அரபிகள் தங்களது பழக்கத்தில் புழக்கத்தில் வாழையடி வாழையாக பெண்பால் சொற்களாக பயன்படுத்திய சொற்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் இவ்வாறும் சொல்லலாம். அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்திலே மனிதனுக்கு மிகவும் பயனுள்ள பொருட்களை அல்லாஹு தஆலா பெண்பாலாக பயன்படுத்துவது இருப்பதை பார்க்கிறோம். தாருன், பிர்ருன், அர்துன், சமாஉன். இது அரபிகள் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பெண்பாலாக பயன்படுத்திய சொற்கள். இவை அலாமாத்து தானீஸ் என்று சொல்லுவோம். அலாமாத்து தானீஸ் பெண்பால் சொற்களை அப்ப மஹ்தர் என்றது என்ட்ரி, மஹஜர் வராது. இக்திராஉன் வாக்கெடுப்பு வராது. கவுனுன் பிரபஞ்சம், அது பிரபஞ்சம் என்பது பெண்பால் அல்ல. சாக்குன் தான் மிகச் சரியான விடை. நான்காவது கேள்வி, அல் கலிமத்துல் முத்தராதிஃபா அல் முனாசிபா லில் இபாரத்தி யஸ்தஹ்திமு. இஸ்தஹ்தம யஸ்தமிலுனும் சொல்லலாம். யஸ்தமிலு என்ற சொல்லையும் எங்களுக்கு பயன்படுத்தலாம். யஸ்தஹ்திமு, இஸ்தஹ்தம, யஸ்தஹ்திமு, இஸ்தஅமல, யஸ்தஅமிலு. இன்னொரு சொல் இருக்கின்றது. இந்த யஸ்தஹ்திமு என்பதற்கு ஒத்த கருத்து சொல் யஸ்தகில்லு, இஸ்தகல்ல, இஸ்திகலாலுல் ஃபுர்ஸா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துதல். இஸ்திகலாலுல் ஃபுர்ஸா, சந்தர்ப்பத்தை பயன்படுத்துதல். அப்ப யஸ்தகில்லு என்பது யஸ்தஹ்திமுட கருத்து. யஸ்தஃபீது பயனடைகிறான், யஸ்தக்பிரு பெருமை அடிக்கிறான், யஸ்தஅஸிமு அனுமதி தருமாறு வேண்டுகின்றான். எனவே யஸ்தஹ்திமுன்ற ஒத்த கருத்து சொல் யஸ்தகில்லு அல்லது யஸ்தஅமிலு என்ற சொல்லையும் உங்களுக்கு விடையாக தந்திருந்தால் தெரிவு செய்ய முடியும். அடுத்த கேள்வி ஐந்தாவது. பாருங்க, இங்கு கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி ஐயின் அல் இஸ்மல் மம்தூத் மினல் கலிமாத்தில் ஆத்தியா. இங்க சரியான விடை அஸ்ஸமா. ஒரு சொல் அலிஃபும் ஹம்சாவோட முடிஞ்சால், அலிஃப் வ ஹம்சா, சரியா, இதுக்கு நாங்க சொல்ற அல் இஸ்முல் மம்தூத். அஸ்ஸமா, பைதாஉ, ஸஹ்ராஉ, ஹம்ராஉ. இது கைரு முன்சரிஃபும் தான். இது கைரு முன்சரிஃப்லயும் வரும். அலிஃப் ஹம்சாவோடு முடிவடைகின்ற சொல் கைரு முன்சரிஃப்லயும் வரும். இங்க இந்த சொல்லுக்கு நாங்கள் சொல்லுகின்றது அல் இஸ்முல் மம்தூத். அலிஃப் ஹம்சாவோடு முடிவடைகின்ற சொல் அல் இஸ்முல் மம்தூத். இங்கே பார்ப்போம் நாங்கள் இன்னும் இரண்டு இருக்கின்றன. அல் இஸ்முல் மக்சூர். இங்க பாருங்க, அல் மபுனா. இந்த மபுனான்னு சொல்றது அல் இஸ்முல் மக்சூர், சரியா. இங்க இந்த யாவுக்கு நாங்க சொல்றோம். இந்த யா பாருங்க, நல்லா அவதானிங்க. இந்த நுக்தா செய்யப்படாத யா, நுக்தா செய்யப்படாதா, இது யாவல்ல, உண்மையில இதுக்கு நாங்க சொல்றோம் அலிஃப் அல் மக்சூரா. நகுலு அலிஃப் அல் மக்சூரா லைஸல் யா, சரியா. அப்ப இதுக்கு நாங்க சொல்றோம் அல் இஸ்முல் அல் மபுனா, அல் அஸா, அல் ஹுதா. பாருங்க, நாங்க அல் ஹுதா, நாங்க அந்த நுத்துக்களை நாங்க அலிஃப்ல தான் நிப்பாட்டுறோம். அல் ஹுதா, அல் மபுனா. எனவே அலிஃப் அல் மக்சூரா நாங்க சொல்றோம். இங்க பாருங்க, இந்த சொல்ல பாருங்க, அல் மாஷி. இதுக்கு நாங்க சொல்ற அல் இஸ்முல் மன்கூஸ். அதாவது நுக்தா செய்யப்பட்ட யா, நுக்தா செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால வருகின்ற எழுத்து
கஸ்ரா செய்யப்பட்டால் அது அல் இஸ்முல் மன்கூஸ். பாருங்க, இது யா நுக்தா செய்யப்பட்ட யா, இந்த ஷீன் கஸ்ரா செய்யப்பட்டிருக்குது. அப்ப யா இந்த நுக்தா செய்யப்பட்ட யாவுக்கு முன்னால் உள்ள எழுத்து கஸ்ரா செய்யப்பட்டால் அது அல் இஸ்முல் மன்கூஸ். அல் மாஷி, அல் காதி, அன் நாமி, ஜரா, அல் ஜாரி போன்ற சொற்களை எங்களுக்கு சொல்ல முடியும். எனவே ஒவ்வொரு வருடமும் இந்த இஸ்முல் மன்கூஸ் அல்லது மம்தூத் அல்லது மக்சூல் இருந்து ஒரு கேள்வி வருகின்றது. இது ஒரு இலகுவான சட்டம், 2 புள்ளிகளுக்கான ஒரு கேள்வி என்பதை மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். எனவே நீங்கள் இந்த உதாரணத்தை, இந்த கேள்வியில 3க்கும் உதாரணம் இருக்கின்றது, சரியா? அதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் சரி. இப்போது எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி அல் இஸ்முல் மம்தூத். சரியான விடை அஸ்ஸமா. அஸ்ஸமா. 6வது கேள்வி, ஹாதா யுஸ்இதுனி, இது எனக்கு சந்தோஷத்தை தருகின்றது, இது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது என்று சொல்லும். இங்க அடுத்தது ஹத்ரி அல் மௌதுஅ பிஷக்லின் ஜய்யித். மஅனா ஹத்ரி என்றால் ஜஹிஸி, நல்லா ரெடி ஆயிக்கும், தயார்படுத்திக்கொள். அல் மௌதுஅ அந்த தலைப்பை, பிஷக்லின் ஜய்யித் சிறந்த முறையில் தலைப்பை தயார்படுத்திக்கொள். ஹத்ரி மஅனாஹு ஜஹஸ, ஜஹஸ யுஜஹிஸு, ஹத்தர யுஹத்திர். ரைட். கேள்வி அல் கலிமத்துல் முனாசிபா, அல் கலிமத்துல் முனாசிபா லிர்ரப்தி பைனல் ஜும்லத்தைன். 2 வசனங்கள் ஹத்ரி மௌது ஹாதா யுஸ்இதுனி, இந்த 2 வசனத்தை இணைப்பதற்கு மிக பொருத்தமான சொல் எது? லைத இருந்திருக்க கூடாதா? இன்னவ அகவாத்துஹா லஅல்ல, சில வேளை, லஅல்ல தாலிப யதுருஸ், சில வேளை மாணவன் படிக்கலாம். லஅல்ல தாலிப யஸ்ஹபு இல ஸூக், சில வேளை மாணவன் சந்தைக்கு செல்லலாம். இது லைத்த, யா லைத்தனி குன்து துராபா, நான் மண்ணாக இருந்திருக்க கூடாதா? லைத்த ஸமாஅ தும்திர், லைத்தக்கு பிறகு வருகின்ற இஸ்ம் வந்து இஸ்மு இன்ன, அது நஸ்பு செய்யும். ரைட். லிஅன்ன சொன்னாலும் இன்ன வ அகவாத்துஹா, ஏனென்றால் ஏனெனில். இதுவும் 2 வசனங்களை இணைப்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு எழுத்தான் இன்ன வ அகவாத்துஹா வருகின்றது. ஆனால் இங்க மிக பொருத்தமானது வலாக்கின். வலாக்கின் என்பதுதான் இங்கு சரியான விடை. ஹாதா யுஸ்இதுனி, இது எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. வலாக்கின் என்றாலும் ஹத்ரி, ஹத்ரி அல் மௌதுஅ பிஷக்லின் ஜய்யித் என்றாலும் நீ தலைப்பை சிறந்த முறையில் தயார்படுத்திக் கொள் என்று நீங்க நோம்புல வருகின்ற ஒரு பாடம். ரைட். நோம்பு ஜகாத்ல வருகின்ற ஒரு பாடம் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் மீட்டுக்கோங்க, 12ஆம் ஆண்டு புத்தகத்துல வருகின்றது. அடுத்த கேள்வி أقترح إلغاء الرسوم الجمركية أو على الأقل تخفيضها لمصلحة البلدين. டிப்ளோமாசி என்ற பாடத்தை உரையாடல்ல ஹிவார்ல வருகின்ற ஒரு வசனம். அக்தரிஹு, நான் முன்மொழிகிறேன், கருத்து தெரிவிக்கிறேன். இல்கா அர்-ருசூம் அல்-ஜும்ருக்கியா. அர்-ருசூம் அல்-ஜும்ருக்கியான்னு சொல்றது வந்து சுங்க வரிக்கு நாங்க சொல்லுவோம். சுங்க வரி, அர்-ருசூம் அல்-ஜும்ருக்கியா, சுங்க வரியை ரத்து செய்யுமாறு. அல்கா யுல்கி இல்காஅன், நான் முன்மொழிகிறேன். அல் அவு அல்லது அலல் அக்கல், அட்லீஸ்ட் குறைந்தது, தஃபீதஹா அதை குறைக்குமாறு. தஃபீத் மஅனாஹு தக்லீல். இந்த தக்லீலுக்கு நிறைய இருக்கு. தஃபீத் என்று சொல்லலாம், தஃபீஃப் என்று சொல்றது. தஃபீஃப், சரியா? தஃபீஃப் என்றால் உண்மையிலே சாஃப்ட் ஆக்குறது. மஅனாஹு தக்லீல். தஃபீதஹா லிமஸ்லஹத்தில் பலதைன், 2 நாடுகளதும் நலனை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் சுங்க வரியை குறைக்குமாறு அல்லது ரத்து செய்யுமாறு நான் முன்மொழிகிறேன், என்னுடைய கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ஒரு சஃபீர் சொல்றார். கேள்வி என்னென்றால் ஐயின், இந்த கேள்வி நமக்குள்ள நல்லா பார்க்கணும். இதுல வந்து நீங்க கவனம் செலுத்த வேண்டியது, நான் இங்கு மொழிபெயர்ப்பு அல்ல. நான் உங்களுக்கு இந்த பாடத்தை மொழிபெயர்க்கிறதுக்கு காரணம், இந்த வசனங்களை மொழிபெயர்க்கிறதுக்கு காரணம், சில நேரம் அதோட தர்ஜுமாவுக்கு அல்லது வசனங்களை எழுதுவதற்கு அது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்பதனால தான் நான் இதை முழுமையாக நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன். இல்லாட்டி எனக்கு இந்த விடயம் மட்டும் எனக்கு சொல்லிட்டு போகலாம், நோக்கம் அதல்ல. இந்த மாதிரி வசனங்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும், சொற்களை தெரிந்திருக்க வேண்டும். ஏதாவது நாங்கள் ஒன்று படித்தால், லுகால லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று நாங்கள் எழுதினால் அல்லது படித்தால் அல்லது பாடமாக்கினால் அது எங்கேயும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சில நேரம் நீங்க ஒரு வசனத்தை பாடமாக்கிப்பீங்க, தர்ஜுமாவும்
ஆனால் நீங்க வசனம் அமைக்கின்ற போது அதுல வர ஒரு சொல் வந்திருந்தால் அந்த பாடமாக்கின சொல்ல நீங்க வசனம் அமைக்கிறதுக்கு பயன்படுத்த முடியும், அல்லது ஹிவாரில் அதை பயன்படுத்த முடியும், அல்லது கடிதம் எழுதுகின்ற போது பயன்படுத்த முடியும், ஏதாவது ஒரு பகுதியில் அதை பயன்படுத்த முடியும். அடுத்து பாருங்க, கேள்வி என்ன பாருங்க, கேள்விதான் முக்கியம். இந்த மாதிரி விடயங்கள்ல நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் கேள்வி. இங்க கேள்வி என்னன்னு சொன்னால் ஐயின் அல் முதாஃப் அல் வாரித ஃபில் ஜும்லத்தி ஸாபிகா, முன்னால் உள்ள வசனத்துல வருகின்ற முதாஃப் என்ன. அப்ப இந்த கேள்வியை செய்யறதுக்கு இங்க சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்றதல்ல, இதை மொழிபெயர்க்க தெரிந்திருக்க வேண்டும் என்றது முக்கியம் அல்ல. கேள்வி அல் முதாஃப் தான். இங்க எம்சிக்கு நீங்க பார்க்கணும், மிக முக்கியமாக நஹு கேள்விகள் வருகின்ற போது அல்லது இஹ்தியாருல் மஜ்முஅத்து ஸஹீஹா எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. சில நேரம் உங்களுக்கு சொற்கள் கருத்து தெரியாமல் இருக்கும், ஆனால் கேட்கப்பட்ட கேள்வி மிக சிம்பிளாக இருக்கும். இங்க ஒரு சிம்பிளான கேள்விதான் இங்க கேட்கப்பட்டது. கேள்வி என்ன என்று சொன்னால் இங்க முதாஃப் என்ன, இந்த வசனத்தில் இருக்கின்ற முதாஃப் என்ன என்று சொல்லித்தான் நாங்க என்ன செய்யணும், இங்க அடையாளப்படுத்த வேண்டும். அப்ப விட என்னன்னு சொன்னால் மிகச் சரியான விட மஸ்லஹா. மஸ்லஹா தான் முதாஃப். சரியா? இங்க இல்கான்றதும் முதாஃப் தான், மஸ்லஹான்றதும் முதாஃப் தான், தஹ்ஃபீத்ன்றதும் முதாஃப் தான். சரியா? பலதைன்றது முதாஃப் இலைஹி, ருசூம்ன்றது முதாஃப் இலைஹி, ருசூம்ன்ற சிஃபத்தான் முதாஃப் இலைஹின்ற சிஃபத்தான் ஜும்ருக்கியா. சரியா? அப்ப இங்க மஸ்லஹா மட்டும்தான் வந்து இருக்குது முதாஃப்ல. எனவே முதாஃப் அல்லது முதாஃப் இலைஹி உங்களுக்கு கேட்கப்படலாம். அப்ப உங்களுக்கு தெரியும் மஸ்லஹத்துல் பலதைன்ன்றது பலதைன் முதாஃப் இலைஹி, மஸ்லஹா முதாஃப். முதாஃப் எப்போதும் அல் பெற்று வராது, அதனால ஞாபகம் வச்சுக்கணும். சரி, முதாஃப் வந்து அலிஃப் லாம் பெற்று வராது, ஆனால் அது மாரிஃபாவாக கருதப்படும் என்பதை நாங்க விளங்கிக் கொண்டா. சரி, அப்ப முதாஃப் இலைஹி கேட்கப்படலாம் அல்லது ஒரு வசனத்துல முதாஃப் கேட்கப்படலாம். அடுத்தது பாருங்க புள்ளகோல் ஐயின் அல் இஸ்மல் மம்னூ மின ஸர்ஃப் மினல் அஸ்மாஇல் ஆத்தியா. கீழ் வருகின்ற இந்த சொற்கள்ல அல் இஸ்முல் மம்னூ மின ஸர்ஃப் என்ன? இஸ்முல் மம்னூ மின ஸர்ஃப் என்றால் நீங்க நல்லா விளையாடணும். உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அல் இஸ்முல் முஅரப், ஒரு சொல் ஃபாயில் என்று சொன்னால் ரஃபு பெறும், மஃஊல் என்று சொன்னால் நஸ்பு பெறும். சரியா? கஸ்ரா அதாவது மஜ்ரூராக இருந்தால் அது கஸ்ரா பெற்று வரும். இந்த மூன்று நிலையிலையும் ஒரு சொல் இயல்பாகவே மாறுமாக இருந்தால் அது முன்சரிஃபான சொல், அல் இஸ்முல் முன்சரிஃப். அது வந்து மாறும். ஆனால் இங்க அஸ்மாஉல் மம்னூஅ மின ஸர்ஃப் என்று சொல்றது வந்து கஸ்ரா பெறாமல் கஸ்ராவுக்கு பதிலாக ஃபத்ஹா பெறுகின்ற சொற்கள். அதே நேரம் அது தன்வீன் பெற்று வராது. அதாவது நாங்கள் ஒரு சொல்லை எழுதுகின்ற போது கலம் ஒன்று எழுதுவோம், ஒரு பேனை கலம் ஒன்று எழுத மாட்டோம், நக்கீரால தான் எழுதுவோம். ஆனால் இந்த அஸ்மாஉல் மம்னூஅ மின ஸர்ஃப்ல வருகின்ற சொல்ல வந்து எங்களுக்கு நக்கீராவாக எழுத முடியாது. நாங்கள் எழுதுகின்ற போது உதாரணமாக சொல்லுவோமே, இப்ப அஹ்மது, அஹ்மதுன்றது அஹ்மது, அப்ப நாங்க அஹ்மதுன்னு சொல்லிதான் முடியும், அஹ்மதுன்னு சொல்லிடாது, மக்கத்து மக்கத்துன்னு சொல்லிடாது. அப்ப அப்படியான சொற்கள் தான். அதுக்கு 9 வடிவங்கள் இருக்குது. கட்டாயம் அந்த 9 வடிவங்களை ட்வீட்ல நோட்ஸ் தந்திருக்கிறேன், கட்டாயம் பார்த்துக்கணும். இங்க வந்து பாருங்க ஐன் அல் இஸ்மல் மம்னூஅ மின ஸர்ஃப் மினல் அஸ்மாஇல் ஆத்தியான்னு சொன்னால் சரியான விட இது. சரியான விட இந்த கேள்விக்கான விட மாணவர்கள் மாணவிகள் தெரியுமாக இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், பேச தேவையில்லை. சரியா? ரைட், ஓகே. இங்கே கேட்கப்பட்ட கேள்வி அல் இஸ்முல் மம்னூஉ மின ஸர்ஃப் கத்பானு. அல் மகாபிரு, மக்பரத்துன் மகாபிரு தான். இது இந்த சொல்ல பாருங்களா, மகாபிரு அல் பெற்று வந்ததால இது கைர் முன்சரிஃப், அதாவது கைர் முன்சரிஃபாக இருந்து முன்சரிஃபாக மாறிது. இது வந்து இது நக்கிராவாக மகாபிரூடு வந்திருந்தால், மகாபிரூடு மட்டும் வந்திருந்தால், மகாபிரு சரியா, அப்படி மகாபிரூடு வந்திருந்தால் அது அஸ்மாஉல் மம்னூஅ மின ஸர்ஃப்ல வந்து. இது அல் பெற்று வந்ததால அது அஸ்மாஉல் மம்னூஅ மின ஸர்ஃபாக வரல. எனவே அல் மகாபிரு வராது. அடுத்தது பாருங்க சஅதுன், சஅதுன் அது பாருங்க சஅதுன் நாங்கள் சொல்லுகிறோம், அப்ப தன்வீன் பெற்று இருக்கிறது, அப்ப அதுவும் வராது. அடுத்தது வந்து கத்பானு, கத்பானு இப்படி சில சிஃபத்துகள் இருக்குது. கத்பானு, ஃபர்ஹானு, அத்ஷானு அப்படி வருகின்ற அந்த சிஃபத் கத்பான் கோபித்தவன்,
பர்ஹான் சந்தோஷப்பட்டவன் அப்படியான சில சிஃபத்துகள் இருக்கின்றது. இது வந்து கடைசிக்கு அலிஃப் நூன் வாரத்துல 2 இருக்குது. சில 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 கைவசம் எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, உங்களோட மைக்க மீட். அடுத்தது வந்து கியமுன். கியமுன் என்று சொன்னால் கேடு கெட்டவளாக்கி வாப்பா காட்டு எரிங்கல் சேரும் பேர். ரைட். அடுத்தது வந்து கியமுன். கியமுன் என்று சொல்றது வந்து பெருமானங்கள், விழுமியங்கள் நாங்கள் சொல்லணும். இது வந்து அஸ்மால் மம்னூஅ மின ஸர்ஃப்ல வராது. கியமுன் என்று சொல்லி நக்கிராவாக தன்வீன் பெற்று வந்திருக்கின்றது. எனவே சரியான விடை, இந்த கேள்விக்கான சரியான விடை என்று சொன்னால் வத்பானு. அடுத்தது 9வது கேள்வி. உஸ்குர் அல் மஅனா பிகலிமத்தி முத்தர்ரூன். முத்தர்ரூன் இந்த சொல்ல கொஞ்சம் பாருங்க புள்ளகோல். உத்துர்ர கொண்டு வர. உத்துர்ர. உத்துர்ரன்னு சொல்றது நிர்பந்திக்கப்பட்டான், அது மஜ்ஹூல்ல தான் யூஸ் பண்றது. சரியா? உத்துர்ர யுத்தர்ரு முத்தர்ரூன். முத்தர்ரூன். அப்ப முத்தர்ரூன்ற கருத்து என்ன? அப்ப முஹ்தல்லூன் ஆக்கிரமிக்கப்பட்டவன் வராது. ரைட். முக்ரஹூன். முக்ரஹூன் தான் சரியான விடை. முத்தர்ரூன் மஅனாஹு முக்ரஹூன் அல்லது முஜ்பரூன். இதுக்கு இன்னொரு சொல் இருக்குது, உஜ்பிர முஜ்பர். அதாவது உத்துர்ர உக்ரிஹ, அதே போல உஜ்பிர உஜ்பிர முஜ்பர். அப்ப முத்தர்ரூன் முக்ரஹூன் அல்லது முஜ்பரூன். அடுத்து முஸ்தகில்லூன் பயன்படுத்தக்கூடியார்கள், அது வராது, அது பின்ன. முஸ்தகில்லூன் சந்தர்ப்பவாதிகளுக்கும் நாங்க முஸ்தகில்லூன் சொல்றோம், சந்தர்ப்பவாதி. அடுத்தது முஷ்ரிஃபூன் மேற்பார்வையாளர்கள். எனவே இங்க முத்தரூன் என்ற சொல்லுக்கான மிகவும் சரியான விடை வந்து முக்ரஹூன். இப்படி ஒரு சொல்லுடைய கருத்து கேட்கப்படலாம். உண்மையிலே கலிமத்துல் முத்தராதிஃபா ஒத்தகரத்து சொல்லத்தான் இன்னொரு வகையில நாங்க அந்த சொல்லுட கருத்தை கேட்டீங்க. அடுத்தது 10வது கேள்வி. லிமாதா தகத்தம்த லி الفراغ على هذه الوظيفة ولماذا تريد الفراغ مجال عملك املأ الفراغ بالمصدر المناسب. இந்த கேள்வி சரியான மஸ்தரை தெரிவு செய்ய வேண்டும். இந்த கேள்வி வந்து மஸ்தர் தான். ஹுசூல் வராது. லிமாதா தகத்தம்த லிஹுசூலின் வராது. சரியா? வரும். மிக சரியான விட 4வது லில் ஹுசூலி. லிமாதா தகத்தம்த லில் ஹுசூலி அலா ஹாதிஹில் வதீஃபா. உங்க புத்தகத்தில் இருக்கிற ஒரு வசனம். இந்த தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு ஏன் நீ விண்ணப்பித்துள்ளாய்? லிமாதா தகத்தம்த மஅனாஹு தகத்தம அப்ளை பண்றது, விண்ணப்பித்தான். லில் ஹுசூல் ஹஸல அலானால் பெற்றுக்கொண்டான். சரியா? அடைந்து கொண்டான் என்று கருத்து. அப்ப இந்த தொழிலை பெற்றுக்கொள்வதற்காக ஏன் நீ விண்ணப்பித்திருக்கிறாய்? வலிமாதா துரீத் தக்யீர மஜாலிக். தக்யீர மஜாலிக். லிமாதா துரீது தக்யீர மஜாலி அமலின். உனது தொழில் துறையை ஏன் நீ மாற்ற விரும்புகின்றாய்? தக்யீர் என்று சொன்னால் மாற்றுதல், சேஞ்ச் பண்றது. பாருங்க, ஹுசூல் வராது. ஏன்னா ஹுசூல் வராது. காரணம் வந்து இது மாரிஃபாவாக வர வேண்டும், நக்கிராவாக லில் ஹுசூல் என்று வர வேண்டும். லில் ஹுசூலின் அலா வதீஃபான்னு சொல்ல இயலாது. மிகச் சரியான வந்து லில் ஹுசூல் என்று நாங்கள் கூட. அடுத்தது 11வது கேள்வி. இம்லஇல் ஃபராக பில் மஜ்மூஅத்து அலிஃப், அதே போல மஜ்மூஅத்து பாண்டி. பாருங்க, இங்கேயும் நீங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருத்தமான ஒத்த கருத்து சொல்ல அல்லது அந்த அடுத்த சொல்ல நீங்க தெரிவு செய்ய வேண்டும். நாங்க செஞ்சு பார்ப்போம். பர்லமான், இதுக்கு இன்னொரு பேர் மஜ்லிசுன் நுவாப். பாராளுமன்றத்துக்கு தஸ்மியாத்துல் கதீரா, பல பேர்கள் இருக்கு. பர்லமான், மஜ்லிசுன் நுவாப், மஜ்லிசுல் உம்மா, மஜ்லிசு ஷஅப், அல் முஅ்தமர் அஷ்ஷஅபி என்று பல பேர்கள் இருக்கின்றன. பர்லமான் மானாஹு மஜ்லிசுன் நுவாப். ஹாஃபிலுன் பி, நிரம்பி உள்ளது. மலீஉன் பி, இஹ்தவா உள்ளடக்கி இருந்தது. மானாஹு ததம்மன அலா அல்லது மின். திராசாத்துன் என்று சொல்றது ரிசர்ச், ஆய்வுகள். புஹூசுன். மஹ்மூல் கையடக்க தொலைபேசி. நக்கால். எனவே
இந்த கேள்விக்கு மிகச் சரியான தொகுதியை நாங்கள் பார்த்தால் 11வது கேள்விக்கு விட இரண்டாவது விடைதான் சரி. இரண்டாவதுதான் சரியான விடை. ஆ வாவு பா அலிஃப் ஜி இந்த தொகுதிதான். இதை நான் சொன்னேன் மஜ்மூஅத் இணைக்கிறது. மஜ்மூஅத்து ஆ மஜ்மூஅத்து பா, ஏயும் பியையும் இணைக்கிற கேள்விதான் இந்த கேள்வி. ஓ சொல்லுங்க உஸ்தாத், பேப்பரை ஸ்கிரீன்ல போடுங்களேன். பரவாயில்ல, பேப்பர் ஸ்கிரீன்ல போடல உஸ்தாத். ஸ்கிரீன்ல போட்டு தான் இருக்கிறேன். நீங்க வீடியோ பாக்குறா அல்லது ஸ்கிரீன்ல போட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி தான் இருக்கிறீங்களா? இல்ல உஸ்தாத், ஃபர்ஸ்ட் பார்ட் தான் கிடக்குது உஸ்தாத். அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி சரியாயிரு. கொஞ்சம்